சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்பவுமே கொடுக்கணும். நீங்க டென்ஷன் இல்லாம எப்படி சமைக்கலாம், எப்படி எல்லாம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ். நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 வீக்குக்கு எப்படி ப்ரீ பிளான் பண்றதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அப்போ உங்களுக்கு வீக் ஃபுல்லா நீங்க டென்ஷனே இல்லாம சமைக்க முடியும். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நான் ஒரு 1 வீக்குக்கு வச்சுக்குவேன். இந்த இட்லி மாவை இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். நான் தேங்காய் நான் துருவி வச்சுக்குவேன். இதுவும் நமக்கு தேவைப்படும் போது எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி பாருங்க, எவ்வளவு யூஸ் பண்றனோ அந்த அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுட்டேன். இது 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் யூஸ் பண்ணுவேன். நான் எவ்வளவு யூஸ் பண்ணுவேனோ அதை எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நான் ஏற்கனவே அப்லோடிங் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு இது ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் பூண்டு எவ்வளோ வேணுமோ உரிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் எவ்வளோ சுலபமாக உரிக்க முடியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஞ்சியும் பாருங்க, நான் தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் நமக்கு தேவைப்படும், அதனால நான் யூஸ் பண்ணிக்குவேன். தயிர் இப்போ என்கிட்ட இருக்கு. இது காலி ஆனவுடனே நான் உரம் ஊற்றிக்குவேன். 1 வீக்குக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் உரம் ஊற்றி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர். சப்பாத்தி மாவு பாருங்க, 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நல்லா இதை டைட்டாக ஒரு பாக்ஸில் மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் குயிக்காக சமைக்க முடியும். இப்போ இது எல்லாமே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். எல்லாத்தையும் மூடிடலாம். இப்போ 1 வீக்குக்கு தகுந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறது நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையை இந்த மாதிரி நான் பேப்பரில் சுருட்டி வச்சுக்குவேன். எனக்கு இந்த மாதிரி பேப்பரில் சுருட்டி வைக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் அது கெட்டு போகிறதும் இல்லை. இப்போ இந்த புதினாவையும் இதே மாதிரி நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். வேணும் போது நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க புதினா சாதம் ஏதாவது செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், பிரிந்தி சாதம் செய்யறதுனாலும் செய்யலாம். இப்போ இது எல்லாமே கவர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர்ல நீங்க வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கெட்டே போகாது, 1 வாரம்னாலும் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு இடமும் அடைக்காது அந்த அளவுக்கு. இப்போ நீங்க பாக்ஸ்ல வச்சீங்கன்னா பாக்ஸ்க்கே பாதி இடம் போயிடும். இப்போ இதே நீங்க இந்த மாதிரி வச்சுக்கும் போது ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமா கூட நீங்க வச்சுக்கலாம். இடம் ஃபுல்லா உங்களுக்கு மிச்சம்தான். இப்போ நீங்க 1 வீக்குக்கு தேவையான பருப்பு காராமணி எல்லாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நீங்க இது நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா இதுல முளை விட ஆரம்பிக்கும். முளை விட்டு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லதுதான். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் 1 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க நடுவுல ஏதாவது தேவைப்படுது, குழம்பு ஏதாவது வைக்கணும்னாலும் நீங்க காராமணி போட்டு குழம்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, பச்சை பட்டாணி போட்டு நீங்க ஃப்ரை பண்ணலாம், இல்ல பிரிந்தி சாதம் தாளிக்கலாம், எது ஒண்ணா பண்ணிக்கலாம். இதையும் நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ டெய்லி ஒர்க் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் அரிசி நைட்டே அளந்து வச்சிருவோம். நாங்கள் 4 மணிக்கு மேலே எப்போ யார் எழுந்தாலும் இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சிருவோம். 1 ஹவர் நல்லா ஊறிடும் அரிசி. அதே மாதிரி பருப்பையும் வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, நான் நாளைக்கு சாம்பார் வைக்க போறேன்றதுனால சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் நான் நறுக்கல, தோல் மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நைட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருவேன். உருளைக்கிழங்கும் நான் மண்ணு போக வாஷ் பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி நான் ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கழுவி தான் வச்சிருக்கேன். அதனால அதை எடுத்து நான் நறுக்கிக்குவேன். நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் காய்கறியை நறுக்கி வைக்க மாட்டேன். இது நறுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தானேங்க ஆகும். ஏன்னா நறுக்கி வச்சா அதுல சத்தும் இருக்காது. அதனால நான் நறுக்கி வைக்கிறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி தான் நறுக்கி வச்சாதான் உங்களுக்கு வேலை ஆகும்னா நீங்க நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடுப்படி மேடையே இந்த மாதிரி நீங்க நைட்டே சுத்தம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில நீங்க எழுந்து வரும்போது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப
ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இதே நீங்கள் நைட் இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சு வைக்காம நீங்கள் வந்து காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். எந்த வேலையை பார்க்கறது, எந்த வேலையை விடுறது அப்படின்னு உங்களுக்கே ஒரே டென்ஷனாக இருக்கும். ஆனால் இது செய்யறதுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதனால இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் காலையில் எழுந்த உடனே டீ தான் சாப்பிடுவோம். அதனால டிகாஷன் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும். டிகாஷன் காலி ஆனவுடனே நாங்கள் போட்டு வச்சுக்குவோம். காலையில் எழுந்து வந்தவுடனே டிகாஷன் ரெடியாக இருக்கிறதுனால நாங்கள் டக்குன்னு டீ கலந்து சாப்பிட்டுட்டு கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிருவோம். என்னோட பாக்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு தேடுற வேலைலாம் எதுவும் கிடையாது. எது வேணும்னாலும் நான் எடுத்துக்குவேன். பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், எடுத்துருவேன். நான் மசாலா பாக்ஸும் பக்கத்துலேயே வச்சிருக்கிறதுனால எனக்கு எதுவுமே வந்து தேடுற மாதிரியே இருக்காது. எனக்கு எல்லாமே பக்கத்துலேயே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.